ஐயா தண்ணி வாசிக்கலாம். இதுதான் சின்ன வீராம்பட்டினம் ஈடன் பீச்சுடைய அடையாளம். நான் இப்படி மாட்டிக்கிட்டு இவ்வளவு கேவலமா சுத்தி வரணும், ரூல்ஸே அவமதிக்க மாட்டேன். முதல் முறையா ஒரு பீச்சுக்குள்ள ட்ரெயின் போதே பாத்துக்கோங்க. சிக்கிச்சு தம்பலம் கியா கியா தம்பலம். Jellyfish stings can be extremely painful. Stay out of the water. நேத்து தான் 3 பேர் இந்த கடல்ல இறந்து போயிட்டாங்க. அப்படியே முன்னாடி வந்து கடல் ஏறி இங்க இருக்கிறதெல்லாம் வந்து அரிச்சிருச்சு. நம்ம இதுல எல்லாம் ஈஸியா போலாம், அந்த பேக் வாட்டர் எல்லாம் அலையே வராது, கடல்ல போனாதான் கஷ்டம். எழுதிட்டேன். 1 2 3 ஜூட். வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாண்டிச்சேரியில ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பீச். இது என்ன பீச் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வீராம்பட்டினம்னு இந்த ஏரியாவை சொல்லுவாங்க. சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. பீச்சுக்கு இவங்க வச்சிருக்கிற நேம் வந்து ஈடன் பீச். ரொம்ப ஒரு ஹாப்பனிங்கான சூப்பரான ஸ்பாட் இது பாண்டிச்சேரியில ஈடன் பீச். ஸோ ஈடன் பீச்சை வந்துட்டு இன்னைக்கு சூப்பரா சுத்தி பார்த்துட்டு இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கு ஈடன் பீச்சுக்கு வந்திருக்கிறோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ நீங்க மேல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணிருக்காங்க. இதுதான் சின்ன வீராம்பட்டினம் ஈடன் பீச்சுடைய அடையாளம். இதை பார்த்தாலே வந்து இது ஈடன் பீச் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடல் நல்லா சூப்பரா இருக்குது. டூரிஸ்ட்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம மதியம் டைம்ல வந்திருக்கிறோம். டைம் பாருங்க, டைம் தெரியுதா? டைம் வந்து 2:15 ஆகுது. வாவ், பீச்சை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு கிளீனா இருக்குல்ல பீச், சூப்பரா இருக்கு. எந்த குப்பையுமே இல்லாம அவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. செம்மையா இருக்கு பீச் பார்க்கவே. இந்த இடம்லாம் சூப்பரா தரை போட்டு அழகா அந்த இடத்துல படி வச்சிருந்தாங்க, ஸ்டெப்ஸ் இருந்தது. கடல் பாத்தீங்கன்னா அப்படியே முன்னாடி வந்து கடல் ஏறி இங்க இருக்கிறதெல்லாம் வந்து அரிச்சிருச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிருக்குது கடல். வந்து அந்த படி இந்த இதெல்லாம் வந்துட்டு கல்லெல்லாம் உடைச்சிருக்குது பாரு. இந்த பிளாட்ஃபார்மே உடைச்சிருக்குது. அந்த அளவுல கடல் மேல ஏறி வந்திருக்குது. இந்த ரொம்ப முக்கியமான சோகமான விஷயம் என்ன தெரியுமா? நேத்து தான் 3 பேர் இந்த கடல்ல இறந்து போயிட்டாங்க. நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். பாண்டிச்சேரி ஈடன் பீச்ல ஒரு பொண்ணு 2 பசங்க, பெங்களூரோ ஆந்திராவோ ஐ திங்க் வந்து டூரிஸ்ட் வந்தவங்க கடல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போய் குளிக்காதீங்க அப்படின்னு சொன்னா கேட்காம ரொம்ப ஆழமான பகுதிக்குள்ள போய் தண்ணி பெரிய ஒரு ராட்சச அலை வந்து அடிச்சுட்டு போய் ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய சேஃப் கார்ட்ஸ், லைஃப் கார்டு வந்து அவங்கள போயிட்டு அவங்க பாடியை போய் எடுத்து வந்திருக்காங்க. 3 பேர் இறந்துட்டாங்க பாருங்க. நல்ல ஒரு அழகான கூடாரத்துக்குள்ளே அண்ணன் நின்னுக்கிட்டு இளநீ விற்கிறார். இளநீ குடிக்கிறியா? வேணாம் வேணாம் வேணாம், உடம்புக்கு நல்லதெல்லாம் சாப்பிட்றாதா? வா இளநீ குடிக்கலாம் வா. வேணாம், இங்க காஸ்ட்லியா இருக்கும் இளநீ. இங்க இந்த மாதிரி பீச்ல விற்கிற இளநீ எல்லாம் 80 ரூபா 100 ரூபா சொல்லுவாங்க. பரவாயில்ல, ஒரு இளநீ வாங்கி குடிக்கலாம் வா. அவ்வளவு காசா இருக்கு. ஆனா எவ்வளவுண்ணா ஒரு இளநீ? 50? நல்லா தண்ணியா தோசை பதமா ஒரு இளநீ கொடுங்க. அருவாளை பாருங்க, அருவாவே வித்தியாசமா இருக்குல்ல. டிஃப்ரெண்டான அருவா, அந்த மாதிரி பார்த்தது இல்ல. ஆஹா, அருமையா இருக்கு இளநீ. குடிச்சு பாருங்க. அப்படியே இளநீ தண்ணி குடிச்சா நாக்குல அப்படி பட்ட உடனே ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கணும். அதுதான் நல்ல இளநீ. இது அப்படிதான் இருக்கு. சூப்பர். பாருங்க தேங்காய் பாருங்க எப்படி இருக்கு, வேற லெவல் தேங்காய். கடல் வந்து மேல ஏறி வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு ஆதாரமா வந்துட்டு இது பாருங்க. லைஃப் கார்டு அந்த இடத்துல நின்று வந்து இது வாட்சிங் டவர் மேல உட்காந்து கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து மணல்ல இருக்கும். கடல் அவ்வளவு தூரத்துல அங்கதான் கடலே இருக்கும். எவ்வளவு தூரம் மேல ஏறி வந்து இந்த வாட்சிங் டவரே வந்து கடலுக்குள்ள போயிருக்குது பாருங்க. அந்த அளவுக்கு தண்ணி மேல ஏறி வந்திருக்குது. ஜாலியா இருக்குங்க. இந்த பீச் ரொம்ப பெரிய பீச். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து இங்க ஒரே நேரத்துல வந்திருக்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அங்க உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா அந்த கேம், அந்த அட்வென்ச்சர் கேம் எல்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம அப்படியே வாங்க நடந்து அப்படியே உள்ள போலாம். எப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த ஏரியாவே? ஏதோ நம்ம ரெசார்ட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். பீச்சுக்குள்ள அந்த மாதிரியே இருக்காது. ட்ரெயின் போகுது பாருங்க உள்ளுக்குள்ளே. ஆமா, பாத்துக்கங்க.
பாத்தீங்களா? முதல் முறையா ஒரு பீச்சுக்குள்ள ட்ரெயின் போதே, பாத்துக்கோங்க. ஆமா, இது பாண்டியனோ பல்லவனோ இல்ல, இது வந்து பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ். பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ். ஈடன் பீச் எக்ஸ்பிரஸ் அது. ஆமா ஆமா, பாருங்க கடைகளை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. கடையெல்லாம் குட்டி 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 ஷாப், எல்லாமே எல்லாத்துலயுமே வந்து சாப்பாடு இருக்கும். ஃபுல் மீல்ஸோட ஃபிஷ் ஃப்ரை, கனவா, எறா, நண்டு, மேகி, பிரெட் ஆம்லெட்டு, மேகி, பிரெட் ஆம்லெட்டு, மாங்காய், மீன், இறாலாம் வச்சுருப்பாங்க. அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிடலாம். இந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லாக வந்து நல்லா லஞ்ச் டைம்னால நல்லா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஆமா, ஃபுல் ஷாப் பிஸி தான். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், மீல்ஸ் எல்லாமே இருக்குப்பா. ஸோ அதை தாண்டி அப்படியே உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு போட்டிங், கயாக்கிங் லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு இப்போ தான் போட்டிங் போக போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் கயாக். தனியாக ஒரு சிங்கிள் ஆள் இதில் உட்காந்துக்கிட்டு துடுப்பை போட்டுக்கிட்டு 2 பக்கம் துடுப்பு போட்டு போவாங்க. ஆஹா, ஜாலியா இருக்கும்ல. ஆமா, 2 பேர் போறாங்க, சூப்பரா இருக்குல்ல. ஆமா, அது வந்து 2 பேர் போற கயாக் இருக்குது, சிங்கிள் பர்சன் போற கயாக்கும் இருக்குது. நம்ம இதுல எல்லாம் ஈஸியா போலாம், இந்த பேக் வாட்டர்லாம் அலையே வராது. கடல்ல போனாதான் கஷ்டம். ஆமா ஆமா ஆமா, இதுல வந்து நான்லாம் சூப்பரா ஜாலியா போவேன். ஆமா, 2 பேர் போறாங்க. 2 பேர் போறதுன்னா 2 பக்கமும் உட்கார்ற மாதிரி கப்பல் 2 பேர் போறதுக்கு அவங்களுக்கு ஒரு போட் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. எஸ், அது கொஞ்சம் நீளமா இருக்குது. எவ்வளவு பெருசா இருக்கு. 2 பேர் உட்காரணும்ல, அது 2 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குங்க, தெரியுதா உங்களுக்கு? பின்னாடி இங்க ஒரு ஆளு, இது ஒரு ஆளு. ஸோ இது தண்ணியில இறக்கணும். இப்ப தண்ணியில இறக்குறாரு, வாங்க பாப்போம். அவ்வளவுதான், அப்புறம் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தள்ளி விடுவாங்க. இங்கதான் கயிறு கிடக்கு, என் கயிறோட சேர்த்து தள்ளி விட்டுற போறாங்க. கயிறு மேல கால் வச்சுட்டு நின்று. ஓகே, ஜாலியா போறாங்க அவங்க. ஐயோ, என்ன துடுப்பு போட தெரியல உங்களுக்கு. சரி வா, நீ எங்க போற? அப்படியே தண்ணியோட போயிடாதவா. ஹலோ, எனக்கு பாக்குறதுக்கு ஆசையா இருந்துச்சு. ஏதோ பாருங்க தலைவா, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதுதான். ஐயோ, இதுல பாத்து வா, இதுல கால் வச்சு ஒழுங்கா வா. ஐயோ, இங்க பாருங்க, அதுல எல்லாம் போவாதீங்க. இருமா, ரொம்ப ஏறி இருக்கு போல மேல. இங்க பாரு. பாத்துக்குங்க, ரோலர் கோஸ்டர் பாத்துருப்பீங்க. ரோலர் பாத்திருக்கீங்களா? இதுதான் ரோலர். இதுக்குள்ள நம்ம போயிட்டு ஒரு இடத்துல நம்ம நிக்கவே முடியாது, இப்படி தவழ்ந்துகிட்டே தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சூப்பரா இருக்கும். தண்ணிக்குள்ள போறியா? தண்ணிக்கு மேல அப்படியே அத வந்து நம்ம கைய போட்டு அப்படி பண்ணு பார்க்கலாம். இப்படி அப்படியே உருட்டினோம்னா அது அப்படியே ரோல் ஆயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே இங்கேயே ரோல் ஆகும். ஆமா, இப்போ வந்து பீச்ல வந்து உட்காந்துட்டோம். நல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்டு வந்து பீச்ல உட்காந்தாச்சு. இப்ப என்ன பண்ண போற? இது வந்து என்ன பண்ணணும்னா, இப்படி வந்து மண்ணை வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கணும். இதை இப்படி கையில இப்படி பண்ணிக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி ஏதோ ஒரு குச்சியோ கட்டையோ கல்லோ ஏதோ ஒன்று எடுத்து இப்படி கையில வச்சுக்கணும். ஏதோ ஒரு குட்டியா ஒரு பொருள் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மண் நம்ம வந்து எங்க வைக்கிறோன்றது பாக்குறவங்களுக்கு தெரியக்கூடாது. இப்படியே விளையாண்டுட்டே இருக்கும்போது இப்படியே இதுக்குள்ளேயே வச்சு இப்படி வச்சு மூடிடணும், ஓகேவா? இப்ப இப்படி வச்சிடணும். இப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இப்படி கை வைக்கணும். இந்த இடத்துல இப்படி கை வைப்பாங்க, இங்கதான் இருக்கும் அப்படின்னு கை வைப்பாங்க. அவங்க கை வச்ச இடத்த மட்டும் நம்ம மார்க் பண்ணிடணும். இப்படி மார்க் பண்ணிட்டு இங்க எல்லாம் தேடி பார்த்து கிடைக்கல, இல்ல அவுட், இந்த இடத்துல இல்ல இங்கதான் இருந்துச்சு, அப்ப அவுட். இந்த இடத்துல இருந்தாதான் அவங்க வின்னு, ஓகேவா? ஓகே, இப்ப நான் வைப்பேன், நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரெடியா? ரெடி. நல்லா பாத்துக்கோங்க. ரெடி? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லிட்டே வைப்பாங்க? கிச்சி கிச்சி தாம்பலம் கியா கியா தாம்பலம், 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 கிச்சி கிச்சி தாம்பலம் கியா கியா தாம்பலம். வச்சிட்டியா? வச்சிட்டேன். ஐயோ, எங்க வச்சேன்னே தெரியலையே. இந்த கண்டுபிடிங்க. இங்க பாருங்க, ஈவினிங் ஆக குட்டீஸ்லாம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பக்கத்துலயே வீடு கட்டுறாங்க, குழி தோண்டி வீடு கட்டுறாங்க பாருங்க.
அவன் இப்பதான் பேஸ்மெண்ட் தோண்ட ஆரம்பிச்சிருக்கான். அவன் தோண்ட 1 மணி நேரம் ஆகும். கொடுங்க. உன்னை விட சூப்பரா வீடு கட்டும் அந்த பிள்ளைங்க, அது எனக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து கண்டுபிடிங்க, வாங்க கண்டுபிடிங்க. 3 சான்ஸ் வச்சுக்கலாமா? 3 சான்ஸ்லாம் இல்ல, ஒரே சான்ஸ் தான். இங்க இருக்கிறதே ஒரு 1/2 அடி கூட இல்ல, இதுல 3 சான்ஸ் வேற. ஓகே, இந்த இடம் ஓகே, கை எடுத்துருங்க, இந்தாங்க குடிங்க, நான் நோண்டுறேன். இதெல்லாம் நம்ம இப்ப பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இதுல பாத்துடலாமா? ஐயையோ தம்பி, தம்பி அடப்பாவிகளா, இல்லப்பா, என்னப்பா நீ போப்பா, என்னப்பா நீ போப்பா. ஐயையோ இருக்கே, இதுலதான் இருந்ததா? கண்டுபிடிச்சேன். வேற லெவல், செம்ம செம்ம சூப்பர். ஓகே, ஆர் யூ ரெடி ஃபார் தி டாஸ்க்? ஐயோ ரெடியா? சரி, என்ன பண்ணணும்? ரெடியா? என்ன பண்ணணும்னா இப்ப போயிட்டு அங்க போய் பீச்ல கரையில போயிட்டு பேர் எழுதணும். நான் என்ன சொல்றேனோ அதை நீ எழுதணும். அதுக்குள்ள வந்து அலை வந்து அழிச்சிட கூடாது. அதுக்குள்ள நீ வேகமா எழுதணும். இதுல எழுதலாமா? நீ விரல்ல தான் எழுதணும். விரல்ல எழுதணுமா? சரி, அதை வச்சுக்கிறியா? இதுல வச்சு. சரி, ஓகே, அதை வச்சு எழுது. தண்ணி வர்றதுக்குள்ள எழுதணும் டக்குன்னு. ஐயோ, அது கொஞ்சம் கஷ்டமாச்சே. அழிக்க கூடாது, அதுக்குள்ள நீ வேகமா எழுதணும். சரி, வாங்க. ரெடி? ரெடி. ஓகே, டன். நீ மீடியா பட்டதாரின்னு எழுதணும். ஓகேவா? மீடியா இங்கிலீஷ்ல, பட்டதாரின்றது தமிழ்ல. ரெடி? ஓகே. என்ன எழுதணும்? இங்க எழுதலாம்ல, மீடியா பட்டதாரி. ஏய், இங்க தண்ணியே வராது. இங்க வா, கீழ வா. வா வா வா. ஏய், அதெல்லாம் வேஸ்ட் பா. சும்மா இங்க வா. இங்க இருங்க. பாருங்க, பாருங்க எங்க வரைக்கும் வருது. அங்க பாருங்க, அங்க பாருங்க. இவ்வளவு தூரம் தான் வருது தண்ணி. இந்த இடம் கரெக்ட். அந்த இடத்துல சத்தியமா எழுத முடியாது. அந்த இடத்துல எழுது. வா, இங்க வா. ஒரு நிமிஷம் இருங்க, அடுத்த ஆளே எங்க வருதுன்றத பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். வெயிட். மனசாட்சி வேண்டாமா? இங்க ஓரளவுக்கு தான் இங்க எழுதுறேன். தண்ணி வந்து ஃபுல்லா அழியிற இடத்துல தான் எழுதணும். பாவிங்களா, ஃபுல்லா அழியிற இடத்துல தான் எழுதணும். தண்ணி வர்றதுக்குள்ள நீ எழுதணும். தண்ணியே வராம இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன விளையாட்டு அது? இந்த இடத்துல எழுது. உடனே வருது. அதுக்குள்ள எழுதணும். நீ மீடியா பட்டதாரின்னு எழுதணும். எங்க போய் எழுத? நானே அடிச்சுக்கிட்டு போவேன் போல. ரைட்டு, ஓகே. இங்க பாருங்க. மீடியா பட் ஐயோ, தண்ணி வாசிக்கும். மீடியா பட்டதாரி. ஏ, எழுதிட்டேன். மீடியா பட்டதாரி. எம்மு சரியா இல்லப்பா. எப்படி கடவுள் என் பக்கம். மீடியா பட்டதாரி. ஐயோ, கடவுள் ஓ பக்கம். எவ்வளவு ஸ்பீடா எழுதுன. இன்னுமே அலை வரல பாரு. அப்ப இது வந்து சீட்டிங்னு நினைக்கிறேன்ப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது நியாயமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் அதுல வின் பண்ணேன், அதனால டாஸ்க் கொடுத்தேன். இப்போ வந்துட்டு அவங்க எனக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த டாஸ்க்ல நான் வின் பண்ணதுனால இப்போ உங்களுக்கு நான் டாஸ்க் தரேன். இந்த டாஸ்க்ல நீ வின் பண்ணனா எனக்கு டாஸ்க். ஓகே, அதேதான். ரெடி? ஓகே. அந்த பக்கம் திரும்பி எழுதுனாதான் அது வர்றதுக்குள்ள எழுத முடியும், இல்லனா டவுட் தான். அத பார்த்து தான் நீ எழுதுனியா அலை வருதான்னு? ஆமா, எவ்வளவு வேகமா எழுதுனே, அலை வருதா இல்லையான்னு பார்த்தா. அதுதாங்க புத்திசாலித்தனம். நான் பார்க்காமலே எழுதுவேன், நீ சொல்லு. ஓகே, ரெடியா? ரெடி. ஓகே, நீங்களும் நம்ம சேனல் நேம் எழுதுங்க, மீடியா பட்டதாரி. மீடியா பட்டதாரி. மீடியா இங்கிலீஷ்ல, பட்டதாரி தமிழ்ல. ஓகே. ஓகே. ஐயோ, இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. எழுதிட்டேன். எழுதி முடிச்சேன். தலைவா, நீங்க பாருங்க, வேணா குறும்படம் போட்டு பாருங்க. நான் எழுதிட்டேன். அதெல்லாம் வந்து போங்காட்டம். நண்பர்களே, நல்லா பாத்துங்க, குறும்படம் செக் பண்ணி பார்த்தாச்சு. நீங்க வேணா திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்க. கரெக்டா அந்த பட்டதாரி ரீ போட்டு முடிச்ச அடுத்த செகண்ட் பைக்கிற செகண்ட்ல அலை வந்து அடிச்சிச்சு. நான் வின் பண்ணிட்டேன். பாக்குறவங்க உண்மையான கமெண்ட்ல சொல்லுவாங்க ஓகேடா இல்லையான்னு. ஓகேடா. நான் எழுதி 5 செகண்ட் 10 செகண்ட் கழிச்சு அது பிரச்சனை கிடையாது. நான் எழுதிட்டேன், அவ்வளவுதான். நண்பர்களே எல்லாரும் பாத்துங்க, நம்ம தான் வின்னு. இங்க பாருங்க,
இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க பாருங்க, ஈடன் பீச்னு போட்டு வார்னிங், ஜெல்லி ஃபிஷ் ஸ்டிங்ஸ் கேன் பி எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல், ஸ்டே அவுட் ஆஃப் தி வாட்டர். ஜெல்லி ஃபிஷ் இருக்கு தெரியுமா, அந்த ஜெல்லி ஃபிஷ் வந்துட்டு அதுல கொஞ்சம் முள்ளா என்ன இப்பயே சொரிய ஆரம்பிச்சிட்டேன். ஜெல்லி ஃபிஷ் சொன்னதுமே சொரியுற, பார்த்த உடனே ஒரு மாதிரி உடம்புலாம் அரிக்குது. இப்ப கடல்ல குளிச்சிட்டு இருக்காங்கல்ல, அங்க வந்துட்டு கரையோரமா ஜெல்லி ஃபிஷ் இருக்கும், அதுல வந்து குட்டி குட்டி முள்ளு இருக்கும், அந்த முள்ளு மேல குத்துச்சுன்னு வச்சுக்க பிச்சு எடுத்துரும். உனக்கு எரிச்சல் தொட்டா அப்படியே அரிப்பு, அதான் அரிப்பு எரிச்சல் பிச்சு எடுத்துரும். இந்த அளவுக்கு போர்டு வைக்கிற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்க, பயங்கர விஷம் உள்ளது பாது. சரி ஓகே, நான் வந்து இங்க ஒரு போர்டு அங்க ஒரு போர்டு இருக்கிறதுனால நான் ஒரு டாஸ்க் ஒன்னு சொல்றேன். இங்க ஒரு போர்டு, அங்க ஒரு போர்டு இருக்கு. ஐயோ அங்க இருக்கு அந்த போர்டு. ஆமா, அதுல என்ன எழுதி இருக்குன்னு சத்தியமா தெரியல. அது போய் பாத்துட்டு வரணுமா? அதை போய் பாத்துட்டு வரது ஒரு டாஸ்கா? வித்தின் 20 செகண்ட்ஸ்ல எங்க இருந்து அந்த போர்டை போய் தொட்டுட்டு திருப்பி இந்த போர்டுல வந்து ரீச் ஆகணும். 20 செகண்ட்ஸ்லாம் வந்து அதிகமான டைம். எனக்கு அதுவே பத்தாது. நான் உங்களுக்கு டாஸ்க் வச்சேன்னு நினைச்சீங்களா? திருப்பி நீங்க என்னை அதையே பண்ண சொல்லுவீங்க, அதனாலதான் 20 செகண்ட்ஸ்ல இப்ப நீ ஓடிட்டு வர போறியா? ஃபர்ஸ்ட் நீங்க. நான் போணுமா? சரி ஓகே 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 டன். ரெடி. அப்படியே இங்க கொடுங்க. 1 2 3 ஜூட். ஓடு 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 ஓடு. டேஞ்சர் சொன்னா, ஐயோ டேஞ்சர் சொன்னு போட்டுருக்கேன். போச்சு, வர முடியாது, வாய்ப்பு இல்ல, முடிஞ்சிருச்சு, டைம் அவுட். எவ்வளவு நேரம் ஆயிருக்கு தெரியுமா? கரெக்டா 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, ரிலாக்ஸ் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. சொன்னனா 20 செகண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகும்ல. அடுத்ததா ஜென்ஸ்க்கு வந்து 20 செகண்ட்ஸ், லேடிஸ்க்கு வந்து 40 செகண்ட்ஸ். 40 செகண்ட்ஸா? 40 செகண்ட்ஸ்ல நீ வர மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்ற? 30 செகண்ட்ஸ் போதும். ஏய் தன்மானத்தை சீனிட்டேனா? இங்க வா இங்க வா. அப்படியே பாதி தூரம் போற. இங்க இருந்து போனீங்க, மனசாட்சி எல்லாம் பேசாதீங்க. இங்க இருந்து போனீங்க. இங்க இருந்து போறதா? சரி ஓகே, நான் இங்க இருந்தே. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீ ஒன்னு விட்டு கொடுக்க வேண்டாம். இரு, ஸ்டாப் வாட்ச் வேணும் எனக்கு. ஸ்டாப் வாட்ச் வேணுமா? ஓகே, ஸ்டாப் வாட்ச் எடுத்துக்கிட்டேன். 00ல இருக்குது. ஐயோ ஓகேவா? கண்ணாடியா கழட்டு, கண்ணு தெரியாம பார்டர் தாண்டி ஓடிட போற. இல்ல கண்ணாடி போட்டுக்கிறேன். கண்ணாடி போட்டுக்கிறியா? சரி ஓகே, ரெடி. கடவுளே, முயல் வேகமா ஓடிட்டு இருக்கு. கிழிஞ்சிரும் நீ போயிட்டு வரதுக்குள்ள. ஏய் என்னடி என்னடி அடி பைத்தியமே, என்னடி ஆச்சு? எதையும் மறந்துட்டியா? இருக்க எதை எடுக்க வர்றா போல. சொல்லு சொல்லு சொல்லு, சொல்ல வந்து நீ சொல்லிட்டு சிரியுங்க. நீ இது வரைக்கும் நீ போயிட்டு வர்றதுக்கு 27 செகண்ட் ஆயிடுச்சு. சரி நம்ம பேசலாமா? நம்ம எல்லாம் பேசலாம். வருவேன்னு சொன்னேன்ல, எவ்வளவு தூரம் போயிட்டு வருவேன்னு சொன்னா அவரை ஏதாவது என்ன சொல்லி திட்டுவேன்னு தெரியாது. ஆமா பைத்தியமே. ஓகே, இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். என்னது? கிளம்பலாமா? கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்கா செய்யாம ரூல்ஸை மீறி ரூல்ஸை பிரேக் பண்ணனால உங்களுக்கு இப்ப வேற ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். என்ன? இட் இஸ் a punishable offense. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, செருப்பு மாட்டு. இருங்க, மூச்செல்லாம் வாங்குது. கால்ல செருப்பு மாட்டிட்டியா? இப்ப என்னோட செருப்பை கையில மாட்டு. கையில மாட்டணுமா? கையில மாட்டு. உட்காந்துட்டு. உட்காந்து மாட்டணுமா? உட்காந்துனா ஐ மீன் வந்து அனிமல்ஸ் மாதிரி 4 கால்ல நடக்கணும். அனிமல்ஸ் மாதிரி 4 கால்ல நடக்கணுமா? போயா லூசு. கையில மாட்டு, செருப்பு மாட்டு, கையில மாட்டு. அனிமல்ஸ் மாதிரி கேவலமா இருக்கும். என்ன ரொம்ப அசிங்கமா. இந்த டக்வா கூட அதிகமா பேருக்கு தெரியாது, ஜம்ப் பண்ணி போனனால. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். சொன்னத பாட்டு. ஐயோ, அங்க ஒருத்தர் என்னை வந்து நான் கேவலமா பாக்குறது வீடியோ எடுக்கிறாரு. கையில பாட்டு மாட்டிட்டியா? இப்ப இந்த போர்டு இருக்கு பாரு, இந்த போர்டை வந்து 3 ரவுண்டு சுத்தி விடு. ரூல்ஸே அவமதிக்க மாட்டேன், ரூல்ஸே அவமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இது என்ன பெரிய கவர்மெண்ட் ரூல்ஸாடா? டேய், இந்த ரூல்ஸ் இதை அவமதிக்க மாட்டேன்னு நான் இப்படி இதை மாட்டிக்கிட்டு இவ்வளவு கேவலமா சுத்தி வரணும். வா 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 வா. ரூல்ஸே அவமதிக்க மாட்டேன்.
ஐயோ வயிறு வலிக்குது. வா வா அந்த பக்கம் போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க. கமான் கமான் வா சீக்கிரம். அப்புறம் இதே அவமதிச்சு அதுக்குள்ள கொடுப்பேன். வா வா ரெடி. ரூல்ஸே அவமதிக்க மாட்டேன். போ போ. ஐயோ ஏ பாரு எல்லாம் சிரிக்கிறாங்க பாரு. நீ பாரு. என்ன ப்ளீஸ் 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 மன்னிச்சிருங்க ப்ளீஸ். கண்ணாடியை கொடுங்க. பண்ணுவியா அந்த மாதிரி? பண்ண மாட்டேன். ஒழுங்கா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவியா? ஃபாலோ பண்றேன். ஓடி போய் தொட்டுட்டு வரலாமா? ஐயோ முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் முடியல. ஓகே ஓகே நண்பர்களே, நம்ம பாண்டிச்சேரி சின்ன வீராம்பட்டினம் ஈடன் பீச்சில் வந்து சூப்பராக ஈவினிங் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ நல்ல ஒரு ஃபன் கேம்ஸோட சூப்பராக போச்சு. நல்லா இருந்துச்சுல? செமையா இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சுல? உங்களுக்கு உண்மையில செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னா தவறாமல் சின்ன வீராம்பட்டினம் ஈடன் பீச்சில் வந்து உங்கள் குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். கடலில் குளிக்கிறவங்க ரொம்ப சேஃபாக குளிங்க. பத்திரமா வந்துட்டு பத்திரமா திரும்பி போங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவு செஞ்சுக்கிறோம். எகைன் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா. நீங்களும் இந்த மாதிரி பீச்சுக்கு வந்து எங்களை மாதிரி இந்த கேம்ஸ்ல விளையாடுங்க. ஜாலியா இருக்கும். செம்ம ஃபன்னா.